ஆனா இளைஞர்களோட சப்போர்ட் தான் அதிகமா இருக்கு. மற்ற வயதினர் ஒரு 30 வயதுக்கு மேல 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டாரோட ஓட்ஸை மட்டும் தான் பிரிக்கிறார் அப்படிங்கிறாங்களே. நீங்க களத்துல பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்குதா நிலவரம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விமர்சனத்தை பத்தி? எங்களை விட்டுருங்க, தலைவர் வந்து ரோட் ஷோ வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு, இளைஞர்கள் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்களா? யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பாக்குறாங்களா? இல்லையா? அது எப்படி நீங்க? இதுவே தப்பான கான்செப்ட். ஓட்டு போடும்போது தான் தெரியும் என்ன மாதிரி வயதினர்கள் வராங்க. எல்லாம் அப்ப குழந்தை வந்து விஜய் மாமாக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க, அவங்க என்ன ஓட்டா போடுறாங்க? இல்லையே. சோ வயது வந்து ஒரு மனிதரை மனசுக்குள்ள கொண்டு வரத்துக்கோ வீட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கோ வயசு இல்ல. எல்லா தரப்பையும் நிறைய பேர் சொல்ல பயப்பட்டு இருக்கலாம் ஓப்பனா, கூட்டத்துல யாரும் தெரிய மாட்டாங்கன்னு. இப்ப எவ்வளவு கூட்டம் வருது இல்ல? நீங்க பேசும்போது சொன்னீங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி குழந்தைங்க உங்க தொழில நிறைய பேர் இருக்கிறாங்களா? பாத்தீங்களா? இன்னைக்கு கூட நிறைய பேர் பாத்துருக்கிறேன். இப்ப வரைக்கும் எனக்கு குழந்தைங்க வந்து என்கிட்ட வந்து விஜய் அங்கிள் எப்போ வருவாங்க, நாங்க வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு எங்க வீட்டுல சொல்றோம். அப்படிப்பட்ட பேரம் பேத்திங்கெல்லாம் கூட கால் பண்ணி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் உள்ள வந்துருச்சு. ஆனா அரசியலா இல்ல, ஒரு நல்ல எண்ணத்துல ரிலேஷன்ஷிப்போட வருது.